சமந்தா அண்ட் நாக சைத்தன்யாவுக்கு 2017 இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறமா 2021 இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. டிவோர்ஸ்க்கான எக்ஸாக்ட் காரணம் இவங்க 2 பேருமே சொல்லலை. பட் இருந்தாலும் செப்பரேஷன், அதாவது டிவோர்ஸ் பற்றி நிறைய இன்டர்வியூஸில் அங்கங்கே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சமந்தா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த செப்பரேஷன் பற்றி, அதாவது அவங்களுக்கு நடந்த அந்த டிவோர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா என்னோட 100% நான் கொடுத்தேன், பட் இருந்தாலுமே டிவோர்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எதுக்குமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு சமந்தா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா காஃபி வித் கரண் ஷோவில் கரண் ஜோஹர் நாக சைத்தன்யாவை ரெஃபர் பண்ணும்போது யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சமந்தா பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், ஹஸ்பண்ட் இல்லை எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண் ஜோஹர் இப்போ நீங்கள் நாக சைத்தன்யாவோட அமிக்கபிளாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்களா, நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி அவங்க எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா நைஃபை தான் மீன் பண்ணியிருக்காங்க, கத்தியை தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு சமந்தா அப்போ சொல்லியிருந்தாங்க. பட் ஃபியூச்சரில் எது இருந்தாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இந்த செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போ ஓகே, இப்போ ஐம் ஃபைன். இதுக்கு முன்னாடி கூட இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு சமந்தா என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸாக எப்போவுமே இருப்பாங்க. அண்ட் டிவோர்ஸை பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா அது என்னோட பர்சனல் லைஃப். என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என் பர்சனல் லைஃபாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா கூட நான் ஒரு ஃப்ரெண்டாக லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நாக சைத்தன்யா சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி இப்போ நாக சைத்தன்யா அவரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது ஷோபிதா துலிபாலோட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்ட அப்புறமா சமந்தா கூட எடுத்த எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. பட் சமந்தா பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோஸ் மட்டும் தான் டெலீட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவோட இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் அண்ட் 1 or 2 வீடியோஸ் அப்படியே தான் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதாவது ஒரு ரீல் சமந்தா ஒன்றும் டெலீட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ரீலுக்கு இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாக சைத்தன்யாவை பார்த்துட்டு யுவர் லாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமந்தா நாக சைத்தன்யா பார்த்து டான்ஸ் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, வைப் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோ எங்கே எடுத்திருக்காங்கன்னா, இவங்க அப்ராட் போகும்போது ஒரு கான்சர்ட்டில் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே சமந்தா நாக சைத்தன்யா பார்த்து ரொம்ப லவபுளாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சில் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ சமந்தா டெலீட் பண்ணவே இல்லை. அந்த வீடியோஸ்கில் தான் இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நல்லா பேராக இருக்காங்க, ஏன் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி சமந்தாவை டிவோர்ஸ் பண்ண முடியும் நாக சைத்தன்யானால, என்ன ரீசன், அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாக சைத்தன்யா அண்ட் அவங்க ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸும் அப்படியே தான் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா சமந்தா டெலீட் பண்ணலை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சமந்தா என்னதான் மேரேஜ் ஃபோட்டோ டெலீட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட இம்பார்ட்டன்ட் மெமரிஸ், அவங்களோட ஃபாண்ட் மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்படியே தான் வச்சிருக்காங்க, எதுவுமே டெலீட் பண்ணலை. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான ஜெஸ்டர் சமந்தா அது அப்படின்னு தான் இப்போ சொல்லிட்டு வராங்க. ஸோ என்னன்னாலும் அந்த பர்சனை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பர்சனோட இருந்த மெமரிஸை அவங்க அப்படியே மனசுக்குள்ள தான் வச்சுட்டு இருக்காங்க, மறக்காம தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கம்பெனி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.